அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 2013 கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டிகிரிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஜிகே ப்ளஸ் இதுவும் பார்க்கலாம் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, நம்ம கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இப்போ இயல் 6 பார்த்திங்கன்னா 6ல் இயல் 1, 2, 3 மூணுமே பார்த்திங்கன்னா ஒன்று கொஷின்ஸ் பேப்பரில் ரைட் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா டைமில் தான் முடிஞ்சால் டைப் பண்ணி அனுப்புகிறேன். ஓகேங்களா, ஸோ டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், கொஷின்ஸ் எல்லாமே நல்லா ஒர்த்தாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அப்படின்னா இறத்தல் அப்படின்னா மரணம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை ரிலேட்டடாக பார்க்கும்போது இது ஆன்சர் ஈஸியாக போட்டிருக்கலாம். பொருள் வேறுபாடு அறிக. இறங்கு அப்படின்னா இந்த ரா வந்தால் கீழே வா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி இதையும் போட்டிருக்கலாம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. அதாவது பார்த்திங்கன்னா இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவுதல். இதை கூறியவர் யார்? திருவள்ளுவர் கூறியிருந்திருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இது என்னென்னா சொற்களை சஃபல் பண்ணி போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதை நம்ம ஒழுங்கான முறையில் அமைக்கணும். அதாவது மொழியின் உயிர் நாடியாக விளங்கும்போது எந்த மொழி என்னது அப்படின்னா பேச்சு மொழி. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கணும். மொழியின் உயிர் நாடியாக விளங்கும் போய் கீழே 4 ஆப்ஷன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எழுத்து, பேச்சு மொழி, அடுத்து அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இல்லை, இதில் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோ வித்தியாசம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குகள். சொற்களை ஒழுங்குபடுத்துக. உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். ஓகேங்களா, உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். மற்ற 3 ஆப்ஷனும் நீங்கள் படித்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைனா என்னது? ஆ பாருங்க, ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். அகர வரிசை எப்படி சொற்களை சீர் செய்தல். தா தூ தா தி தூ தே தாவுக்கு அடுத்தது தான் நா வரும், நாவுக்கு அடுத்தது நே, அடுத்தது மா வரும். ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்த கொஸ்டின்னு பா பி பூ, அடுத்து போ அந்த மாதிரி வந்திருக்கு. மகிழ் எனும் பேர் சொல்லி வினையல் எனும் பெயர் காண்க. வினையல் எனும் பெயர்னால் மகிழ்ந்தோர் அப்படின்றதா வினையல் எனும் பெயர். அதாவது தோர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று குறிக்கணும். வினையல் எனும் பெயர் அப்படின்னாவே ஆண் பாலாக இருக்கட்டும் பெண் பால் அப்படின்ற மாதிரி இல்லாமல் பலர்பாலாக இருக்கணும், அதே சமயம் வினைமுற்றாக இருக்கணும். பின்வரும் பேர் சொல்லி வினை எலனும் பெயர். ஊன் அப்படின்னா என்னது? வினையலன் பெயர். அப்போ உண்கின்றவன் அப்படின்றது பலர்பால் வினைமுற்று தான் குறிக்குது. நிறைய பேர் உண்றாங்க அப்படின்றது தான் குறிக்குது, பர்டிகுலராக ஒருத்தரை மட்டும் சொல்லலை. ஓகேங்களா, பொறித்த வேர்ச்சொல்லை எழுதுக. பொறித்த அப்படின்னா பொறி அப்படின்றது அர்த்தம். வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை எழுதுக. நட அப்படின்னா நடத்தல், அதாவது அல் தல் அந்த மாதிரி கடைசியாக இல்லுன்ற வார்த்தை முடியும். அப்படின்லாம் ஒரு செயலை குறிக்கும், அதுக்கு பேர் தான் எனது தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. வினைமுற்று கூறிய வேர் சொல்லை எழுதுக. தருகின்றனர் அப்படின்றதுக்கு தா அப்படின்றதான் வேர்ச்சொல். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். பாடுகிறாள் அப்படின்னா பாடு அப்படின்றது வேர்ச்சொல். ஒரு பொருள் பலதரும் சொற்களை எழுதுக. இது நமக்கு தெரியும்ல. அரும்பு, பூ, மலர், அலர்வி, செம்மல், பூவின் 7 நிலைகளை பற்றி குறிப்பிடும்ல, அதுதான் இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதே ஒரு பொருள் மொழி. கொட்டை, முதிரை, கால், தேங்காய் இது எல்லாமே எதையும் குறிக்குது அப்படின்னா மணி வகையை குறிக்குது. அது ஒளி வேறுபாடு பொருள் இருக்கு. ராமன் டேஸ் எய்தான், கனை எய்தான். கனை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அம்பு. ஓகேங்களா, 3 சொல்லின்னு வந்தால் என்னது? அம்பு அப்படின்னு அர்த்தம். கூரை ஒளி வேறுபாடு இருக்க. வீட்டின் கூரை, இந்த ரை பார்த்திங்கன்னா வீட்டின் கூரை, இந்த ரை பார்த்திங்கன்னா கூறப்படவை. இந்த கொஷின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஓல்டு கொஷின் இப்போ நான் போட்டது எல்லாமே போய் பாருங்கள். குறைஞ்சது ஒரு 6 கொஷின் போட்டிருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 3 கொஷின் 4 இதோட 4வது கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின் மட்டும் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. கூரை. ஸோ இது என்னன்னா எந்த கொஷின் டிஎன்பிசியில் அதிகமாக தப்பு பண்ணுறாங்களோ அந்த கொஷினை திரும்ப வச்சுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா கூரை, இந்த சின்ன ரை வந்தால் என்னது? வீட்டின் கூரை அப்படின்னு அர்த்தம். இது கூரை புடவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுறதுங்க. சாலியன் சாயில் அப்படின்னா கலர் நிலம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல எழுதுக. கைட்லைன் அப்படின்னா பின்பற்றத்தக்க
வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. ஓகேங்களா? அதே மாதிரி டிஜிட்டல் அப்படின்னா இணையதளம். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா மின்னணு வணிகம் அப்படின்றது. தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த லா வந்து தப்பு. கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த லா தப்பு. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மரபு பிழை உள்ள தொடரை கண்டறிய. பூப்பறி. ஓகேங்களா? பறினா வரும். பூ கொய். மரபு பிள்ளையை பற்றி புது புக்கு பழைய புக்கில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் நம்ம வந்து வீடியோவை போட்டோம். அதை பார்த்தீங்கன்னாவே மரபு பிள்ளையில் வந்து 1லேருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 2மே மிஸ் பண்ணாமல் போட முடியும். பூ பறி இல்லை, பூ கொய். சோறு உண், பானை வனை, சுவர் எழுப்பு, முறுக்கு தின், அந்த மாதிரி நிறையா மாறி மாறி வரும். ஓகேங்களா? பிழை திருத்தம். மரபு பிள்ளை இளமை பெயரைக்குங்க. சிங்க குருளை, மான் குட்டி, புலிப்பரல், யானை கன்று அப்படிலாம் சொல்லுவாங்க. குற்றியலுகிற வகையறிந்து சொற்களை கண்டறிக. குற்றியலுகர. ஓகேங்களா? அமிழ்து. பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு சொல்கிறாங்க. குசுடு துப்புரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் அப்படியே இருக்குதுங்க. ஓகேங்களா? குற்றியல் உகரம், குற்றியல் ஏகரம், ஐகர குறுக்கம், அவகர குறுக்கம், மகர குறுக்கம் எல்லாமே சார்பெழுத்துக்களில் வரும். இலக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை இலக்கணத்தில் வந்து நம்ம கிளாஸ் போட்டுருவோம். பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிய. சினைப்பெயருக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிய. சினைப்பெயர்னால் என்னது? ஸோ இந்த கொஸ்டினும் திரும்ப வந்துனே தான் இருக்கும். கண், கிளை, வால் இது எல்லாமே வந்து சினை. சிவப்பு அப்படின்றது என்னது? சினைப்பெயர். அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்னது? அணுகு அப்படின்னா சேர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் வந்து விலகு அப்படின்றது. இயல் என்பதன் எதிர்ச்சொல். இயல்னா பகல், இரவு அப்படின்றது எதிர்ச்சொல். உதித்த அப்படின்னா தோன்றிய, அதற்கான எதிர்ச்சொல் மறைந்த. கலனல்லல் சொல்லை பிரித்து எழுத கிடப்பது கலன் ப்ளஸ் அல்லல். கலன் ப்ளஸ் அல்லல். வானம் அளந்து, வானம் ப்ளஸ் அளந்து. கண். இதை வந்து சரியான விடையை தேர்வு செய்க. கண்ணழகு. கண் ப்ளஸ் அழகு அப்படின்னா கண்ணழகு. கண் பார்வைன்னு தானே வரணும். கற்பாவைன்னு வந்திருக்கு பாருங்கள். பார்வை. கண் காட்சி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து மாறவே மாறாது, அப்படியே வரும். கண்ணிலைமை அப்படின்னா கூட கண்ணிமை அப்படின்னா கண்ணமைன்னு வந்திருக்கு பாருங்கள். கண்ணிமை அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன்று தான் ரைட்டான ஆன்சர். பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 33 37 மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுவர் யார்? சார் ஆர்தர் காட்டான் என்ற ஆங்கில பொறியாளர். கரிகாலன் வந்து கட்டிய கல்லணையை பல ஆண்டுகள் ஆராய்ந்தால் கல்லணை பலகால மணல் மேடாக நீர் தடைப்பட்டது. தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளம் குன்றியது. இந்த சூழலில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? சார் ஆர்தர் காட்டான். இவர் பயனற்ற இருந்த கல்லணையை மணல் போக்கினை அமைத்தார். கல்லணையின் அடித்தளத்தை ஆராய்ந்து தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து எம்பினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு பெயர் வச்சார். கல்லணையின் கட்டுமான உத்தியை பயன்படுத்தி 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே வந்து ஒரு அணையை தவுளீஸ்வரம் அப்படின்ற அணையை கட்டியிருப்பாங்க. தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் எது அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம். அடுத்து ஆங்கிலேய அரசர் சார் ஆர்தர் காட்டானை எப்பணியில் நியமித்தது? தனி பொறுப்பாளராக நியமித்தாங்க. அடுத்து வந்து கல்லணை கட்டுமான உத்தியை கண்டு கட்டப்பட்ட அணை என தவுளீஸ்வரம் அணை எந்த ஆண்டு? 1873. அடுத்து நம்ம இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்? சார் ஆர்தர் காட்டன். பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்து கூறியவர் சார் ஆர்தர் காட்டன் அப்படின்றவர். அடுத்து ஒருமை பன்மை பிழையை நீக்குக. ஸோ இவை தேஸ் எனக்கு பிடித்த நூல்கள். இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள். ஸோ தாம் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். இவை தாம் அப்படின்றதுனா இவை, அதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்றதான் ஒருமை. மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஸோ பன்மையை குறிக்குது. தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பது சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்கின. சேரர்களின் நாடு குடைநாடு எனப்பட்டது பட்டது. தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறப்படுகிறது. தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து சொல் பொருள். நமன்னா யார்? யமன்.
நம்பர்னால் என்னென்ன அர்த்தம்? அடியார் அப்படின்னு அர்த்தம். நாணமே அப்படின்னா என்னது? கூசாமல். உய்மீன் ஈடேறுங்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா சமர்னா போர். சமர் அப்படின்னா வந்து போர். கழனினா வயல். அடுத்து பார்த்திங்கன்னா களம்னா கப்பல். ஆழி அப்படின்னா கடல். ஓகேங்களா? அடுத்து வந்து கருகர், சரியான பொருளையாக இருக்க. காருகர் அப்படின்னா நெய்பவர் அப்படின்னு அர்த்தம். காருகர் அப்படின்னா அதுக்கு சொற்பொருள் நெய்பவர். பிழை திருத்தம், ஒரு ஊர். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு வீடியோ தான் போட்டிருக்கோம். அதிகபட்சம் 3 6 நிமிஷம். அந்த 6 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து 2 கொஷின் வந்து ஈவன் லாஸ்ட்டு குரூப் 4லேயே 2 கொஷின் கேட்டதான், குரூப் 2லேயும் லாஸ்ட் இயர் 2 கொஷின் கேட்டதாங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உயிரெழுத்து வருது அப்படின்னா ஓர்னு வரும். இங்கே உயிர்மெய் எழுத்து வருது அப்படின்னா ஒருன்னு வரணும். அவ்வளோதான் ஆன்சரு. பிழை திருத்தம் இதுவும் அதே மாதிரி தான். அதாவது உயிர்மெய் எழுத்து வந்தால் அதுன்னு வரணும். ஓகேங்களா? உயிர்மெய் எழுத்து வந்தால் என்னென்னு வரும்? அதுன்னு வரணும். வா அப்படின்னா என்னது? இங்கே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது நகரத்திற்கு செல்லும் வழி, ஒரு வழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு வார்த்தைக்கு முன்னாடி என்ன வார்த்தை வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்து வந்தால் அப்படி என்ன வரும்? அதுன்னு சொல்லி வரணும். ஓகேங்களா? எவ்வளோ உயரமான மரம்? இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் தொடர் வகையை கண்டறிக. செய்தி தொடர். பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றால். இதுதான் சரியானது. ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தால். ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தால். முயன்றால் அதாவது முயன்றால் அப்படின்றதான் சரியான ஆன்சர். அடுத்த சொற்களை கூட்டு பெயர்கள். ஆட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? உருண்டை அப்படின்னு அர்த்தமா? இது எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஓகே. எறும்பு அப்படின்னானது சாறை. ஓகே, இதை கண்டுபிடிச்சி போட்டுருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல் அப்படின்னா கற்குவியலா. ஓகே. ஆக்சுவலாக ஆட்டு மந்தைன்னு தானே வரணும். சாரி நண்பர்களே, நான் தான் தப்பாக சொல்கிறேன். ஆட்டு மந்தை, எறும்பு சாறை, கல் குவியல், நூல் உருண்டை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 39வது கொஸ்டின். சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர்கான். பழம் அப்படின்னா பழக்குலை அப்படின்னு சொல்லலாம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் யார்? கீதந்தையார் அப்படின்றது. ஓங்கு என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்காங்க. பரிபாடல் வந்து பார்த்திங்கன்னா அகம் புறம் சார்ந்த 8 தொகை நூல்களில் ஒன்று. அகமும் புறமும் சார்ந்த நூல். 8 தொகை நூல்களில் ஒன்று ஐங்குறு நூறு. ஓகேங்களா? 8 தொகை நூல்கள் என்னது? ஐங்குறு நூறு உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா அந்த 51லேருந்து அடுத்த 100 கொஸ்டின் வரைக்கும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் போடுங்க. நன்றி நண்பர்களே. பாய்.